இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி வீட்டிலையே ஹெல்த்தியான ஒயிட் க்ரீம் பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான அளவு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அந்த சைடில் தனியாக கடாயில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்தாவை தேவையான அளவுக்கு அதில் கொட்டிக்கலாம். கொட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. இல்லாட்டி பாஸ்தா கீழே செட்டில் ஆகி அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் பாஸ்தாவை தனியாக அந்த சைடு மாற்றி வச்சுருங்க. தண்ணியை ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். அந்த ஹீட்லேயே கொஞ்சம் பாஸ்தா இன்னும் நல்லா வேகட்டும். பாஸ்தா நல்லா வெந்திருக்கணும், இல்லைனா டைஜஸ்ட் ஆகாது, சாப்பிடவும் முடியாது, கடிக்க கஷ்டமாக இருக்கும். இப்போ பாஸ்தா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னா, கேப்சிகம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, வெங்காயமும் பெருசாக கட் பண்ணிக்கோங்க, கேரட்டை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நான் மைதா ஃப்ளாரை எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் பாலை நல்லா திக்காக காய்ச்சி ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அன்சால்ட்டட் சீஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் கீ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் க்யூப்பை ஒரு க்யூப் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா லம்ஸ் வந்துடும். லம்ஸ் வந்தால் நல்லா இருக்காது, அங்கங்கே கட்டி கட்டியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மைதா ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம மில்க்கு காய்ச்சி வச்சுருக்கதை ஆட் பண்ண போகிறோம். மில்க்கை இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிண்டி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். இப்போ இன்னும் நல்லாவே கிண்டி விடணும். கிண்ட கிண்ட ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே அந்த க்ரீமி டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுலேயே நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ அடுத்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அங்கே க்ரீமி டெக்ஸ்சர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கடாயை எடுத்து இதில் வச்சுட்டு அந்த கடாயில் எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாஸ்தாவை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தாவில் தண்ணி நிறையா இருந்ததுன்னா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. கம்மியான தண்ணியாக இருந்தால் இதில் அப்படியே ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க தண்ணி வற்றுற வரைக்கும். இப்போ ரொம்ப கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது, ஒரு க்ரீமியாக இருக்கணும். அந்தளவுக்கு உங்களோட டெக்ஸ்சரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதில் அதுக்கப்புறம் அன்சால்ட்டட் சீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைன்னா ட்ரை சில்லி இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் இந்த பாஸ்தாவை சர்வ் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது. அடிக்கடி பாஸ்தா சாப்பிட வேணாம், எப்பயாவது சாப்பிட்டா நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கிங்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான வீடியோ பார்க்கலாம். பாய், டேக் கேர், டாடா.